விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் கட்சி கொடியேற்றி கல்வெட்டு திறந்து வைத்து மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள மின்வாரிய பகிர்மனை அலுவலகம் முன்பும் மற்றும் ஒலிமுகமதுபேட்டை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செய்தி தொடர்பாளர் மாநில பொதுச் செயலாளருமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி கூகா பாவலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில செயற்குழு கூட்டத்தில் மின்வாரிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரையாற்றினார். மேலும் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் கட்சி கொடி ஏற்றி கல்வெட்டு திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்ச்சியானது காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் மற்றும் மாநில பொறுப்பாளர் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சு தம்பிதுரை தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வழக்கறிஞர் லோகநாதன், சிலம்பரசன், தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரறிவாளன், மாநில தலைவர் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி பகுத்தறிவன் என்ற பழனிசாமி, ஜெயபிரகாஷ், அம்பி, ராஜா, குமரவேல், வெங்கடேசன், திருநாவுக்கரசி, தவமணி, காமராஜ், கோவிந்தன், குணசேகரன், துரைசாமி உள்ளிட்ட மின்வாரிய தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோட்டை நோக்கி கொடி பறக்குது. எழுச்சி தமிழர் சிந்தையில் உதித்த எழுச்சி தமிழர் சிந்தையில் உதித்த நீலம் சிவப்பு நட்சத்திரம் வண்ணம் கொண்ட கொடி பறக்குது.